ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் அம்மா கூட தெரியாது. ஒரு 100 ருபீஸ்க்கு 200 ருபீஸ்க்கு அந்த ஒரு 2 நாள் சாப்பாட்டுக்கோசரம் நான் ட்ரைனேஜ் கிளீனிங் பண்ணேன். அப்புறம் நிறைய வீட்டோட காரு போய் துடைப்பேன். அது எப்படி கேட்கணும்னு தெரியாது. உங்கள் காரு துடைச்சி தரேன், எனக்கு ஒரு 100 ரூபா தாங்க அப்படின்னு ஃபுல்லாக பக்காவாக க்ளீன் பண்ணி தருவேன். க்ளீன் பண்ணி கொடுத்து எங்கள் அம்மாவோட பசியும் என்னோடய பசியும் நான் அப்படி ஆற்றிக்கிட்டேன். ரோட்டில் வித்தா காமிச்செல்லாம் பொழைச்சிருக்க ஒரு காலம் உண்டு. அதெல்லாம் அது அப்பா இல்லாத டிப்ரெஷன் அப்போ இருந்தது. இப்போ இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னோடய மைண்ட் செட்டு இப்படியும் நம்ம ஒரு சேஞ்சு பண்ணலாம், மைண்டை நம்ம மாற்றலாம் அப்படின்னு. ஸோ தயவு செஞ்சு ப்ளீஸ் ஒரு அப்பாவாக ஒரு பையனை வளர்த்தணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட கடைசி வரைக்கும் இருங்க. அவங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவ் மைண்டு நிறையா கொடுங்க. ஏன்னா இந்த உலகம் அப்படி இல்லை. எங்களை மாதிரி பசங்களுக்கெல்லாம் நிறைய கஷ்டம். அப்பா இல்லாத ஃபீல் ரொம்ப கஷ்டம். ஸோ சாரி. ஒரு அப்பாவாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பசங்களை பயங்கரமாக வளர்த்துங்க, விட்டு போகாதீங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு பெற்றுக்காதீங்க அப்படி நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன மாதிரி இருக்கிற பசங்களுக்கு அது புரியும். அது உங்கள் ஷோ மூலிமா நான் சொல்லிக்க விரும்புகிறேன்.